ஓகே, எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து சயின்ஸ் கிளாஸோட தலைப்பு வந்து ஒளியியல். பெரிய லீ போட்ட ஒளியியல். ஒளி, பெரிய லீ போட்ட ஒளினா என்னன்னு யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். டீச்சர் சரியா சொல்லுங்க டீச்சர். ஒளினா என்னது சொல்லுங்க, யார் சொன்னாலும் பரவாயில்ல. டீச்சர் சத்தமா சொல்லு. சூரிய ஒளி. சூரிய ஒளி, வெரி குட். வெளிச்சம். என்னப்பா, என்ன மித்ரா? நந்தினி, என்ன நந்தினி? வெளிச்சம் டீச்சர். வெளிச்சம், வெரி குட். சோ ஒளி, சின்ன லீ போட்ட ஒளினா சத்தம், ஆனா பெரிய லீ போட்ட ஒளினா வெளிச்சம், ஒளியல். இப்ப நீங்க என்னன்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் ஒளியியல் பாடம் எல்லாருக்குமே வரும். சோ அதனால கண்டிப்பா நீங்க ஒளியியல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நான் சொல்றேன், அதை மட்டும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, ஒளி நமக்கு எங்கெந்தெல்லாம் கிடைக்குது யாருன்னா சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் தலைப்பு எல்லாரும் எழுதிக்க வேண்டியது என்னன்னா, எழுதிக்கோங்க, ஒளியின் மூலங்கள். ஃபர்ஸ்ட் தலைப்பு சோர்சஸ் ஆஃப் லைட், இங்கிலீஷ் மீடியமா இருந்தா. சோ ஒளியின் மூலங்கள். ஒளி எங்கெந்தெல்லாம் கிடைக்குதுமா நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வானத்து மேல இருந்து கிடைக்குதுங்க மேம். எங்க இருந்து கிடைக்குது? சூரியன் கிட்ட கிடைக்குதுங்க மேம், வானத்துல. ஓகே, நாம யூஸ் பண்ற லைட்ல இருந்து கிடைக்குது மேம். நம்ம யூஸ் பண்ற லைட்ல இருந்து கிடைக்குது. அப்புறம் சூரிய ஒளியில இருந்து கிடைக்குது மேம். சூரிய ஒளி கிடைக்குது. அப்புறம் நட்சத்திர ஒளி கிடைக்குதா? சொல்லுங்கப்பா. டார்ச் அடிச்ச ஒளி. டீச்சர் மின்சாரம் டீச்சர். மின்சாரம். நிலால இருந்து மேம். நிலா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். வெயிட், நிலால இருந்து வெளிச்சம் கிடைக்குதுன்றாங்க, கரெக்டா? அது எஸ் மேம். யாருப்பா எஸ் சொன்னது? நான் டீச்சர். ஓகே, இருங்க, வர ஒரு நிமிஷம். ஓகே, நிலாக்கு சொந்தமா வெளிச்சம் இருக்கா இல்லையா? யாருன்னா அந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. அர்ச்சனா. டீச்சர் நிலாவுக்கு சொந்தமா இல்லைங்க டீச்சர் வெளிச்சம். அது வந்து சூரியன் கிட்ட இருந்து தான் டீச்சர் வெளிச்சம் எடுக்குது டீச்சர். அதால நைட் வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னு காட்டுதுங்க டீச்சர். ஓகே, நிலாக்கு இத மெயினா எல்லாரும் எழுதிக்கோங்க. சந்திரனுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது. Moon does not have its own light. நிலாவுக்கு இல்ல சந்திரனுக்கு நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். நோட்ல எழுதணுமா டீச்சர்? நீங்க எழுதிக்கோங்க, இல்லனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சொல்லுங்க டீச்சர் பண்ணுங்க. நிலாவுக்கு சொந்தமாக வெளிச்சம் கிடையாது. நிலா சூரியனின் ஒளியையே எதிரொலிக்கிறது. சோ இந்த எதிரொலிப்பு அப்படின்னா என்னன்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல. சோ சூரியனுக்கு மட்டும்தான் சொந்தமா வெளிச்சம் இருக்கு, ஒளி இருக்கு. நிலாக்கு கிடையாது. நிலா வந்து சூரியன் கிட்ட இருந்து என்னப்பா டீச்சர் இன்னொரு ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்களா, அது சொல்லுங்க. சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று எதிரொலிக்கிறது. நீங்க கிளாஸ் கவனிச்சுக்கோங்க, பாயிண்டா எழுதிக்கோங்க, சும்மா ஷார்ட்டா, அப்புறம் கூட நீங்க எழுதிக்கோங்க ஃபுல்லா. சோ இப்ப நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் காட்ட போறேன் உங்களுக்கு. அதுல பாக்குறதெல்லாம் ஒளியின் மூலங்கள்னு போட்டு எழுதிக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் லைட். தெரியுதா இப்ப உங்களுக்கு? இது குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். கரெக்ட். ஒளியோடைய மிச்ச பேர் எல்லாம் மியூட் போட்டுக்கோங்க. தலால் மியூட். சோ ஒளியின் முக்கிய மூலம் வந்து சூரியன் தான். சூரியன் தான் முதன்மை ஒளி மூலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு லைட் பல்ப் இருக்கு, டார்ச் இருக்கு, அப்புறம் நம்ம இந்த லேண்டர்ன் ராந்தல் எடுத்துட்டு போறோம்ல கிராமத்துல எல்லாம், அப்புறம் லைட்டர், மரக்கட்டை போட்டு எரியறது, மெழுகுவத்தி, வத்தி குச்சி, இது எல்லாமே வந்து
ஒளியின் மூலங்கள் தான். நிலா வந்து ஒளியின் மூலம் கிடையாது. சோ இது கண்டிப்பா நீங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பூமியின் முதன்மை ஒளி மூலம் டேஷ் ஆகும். மேம் மூன் மேம். என்னப்பா? மூன். யாருப்பா அது மூன் சொல்றது? தலால் மேம். தலால். இப்பதான் நான் மூணுக்கு எக்ஸ்பிளனேஷன். இது சொல்லுங்க டீச்சர். சூரியன் டீச்சர். சன் மேம். டீச்சர் இன்னொரு சொல்லுங்க டீச்சர். சூரியன். சூரியன் டீச்சர். ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் மியூட். நான் சொல்றேன் பாரு. பூமியின் முதன்மை ஒளி மூலம், அதாவது இந்த பூமிக்கே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயம் எது? தலால் சொல்லு பார்க்கலாம். சூரியனா நிலாவா? சன் மேம். சன்னு. இப்பதான் சொல்லி முடிச்சேன். தலால் ஒரு நிமிஷம், நிலா கிடையாது. இப்பதானமா சொன்னேன். அந்த கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிலாக்கு சொந்தமா வெளிச்சம் கிடையாது. நிலா ஒரு இருட்டான பொருள், நம்ம பூமி மாதிரி இருட்டு அது. சூரியன். பிரஜா, நான் சொல்றத கவனி. பரவாயில்ல, சூரியன் வந்து சூரியனுக்கு தான் சொந்தமா வெளிச்சம் உண்டு. அந்த சூரியன் கொடுக்கிற வெளிச்சத்தை தான் வந்து நிலா வாங்கி அது வந்து எதிரொலிக்குது. சோ அதனால சந்திரனுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது. பூமியின் முதன்மை ஒளி மூலம் சூரியன். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ஓகே. சோ நம்ம வந்து எதெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும், எதெல்லாம் ஒளி கொடுக்கும்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோம். லைட் பல்பு, லைட்டு, டார்ச்சு, அதுக்கப்புறம் ராந்தல், மரக்கட்டை, வத்திக்குச்சி, கேண்டில், இது எல்லாமே ஒளியின் மூலங்கள். சோ ஒளியின் மூலங்கள்னு போட்டு எழுதிட்டீங்களா? எதெல்லாம் ஒளியின் மூலங்கள்? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். 5 ஒளி மூலங்கள் நான் சொன்னேன். சொல்லு சுப்ரஜா. தீக்குச்சி, அப்புறம் பர்த்டே அன்னைக்கு இது பண்ற மெழுகுவர்த்தி, அப்புறம் லைட், ராந்தல். மெயினா ஒண்ணு சொல்லாம விட்டுட்டியே. மரக்கட்டை. மரக்கட்டை மெயின். இந்த பூமிக்கே முதன்மை ஒளி மூலம் அதுதான் நான் சொன்னேன். எது? சத்தமா சொல்லு. சூரியன். வெரி குட். ஓகே, சூப்பர். இப்ப எதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் லைட்னு நமக்கு தெரிஞ்சிச்சா? ஒளியின் மூலங்கள். இது ஒரு கொஸ்டினாவே உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? அப்ப எடுத்து இப்ப ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பூமியின் முதன்மை ஒளி மூலம் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு சூரியன், சந்திரன், மெழுகுவத்தி, மரக்கட்டைன்னு கொடுத்தா எதை போய் டிக் அடிப்பீங்க நீங்க? சூரியன். சூரியன். சூப்பர். சந்திரனுக்கு சொந்தமா வெளிச்சமே கிடையாது. அத நல்லா வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், அதை நான் உங்களுக்கு போட்டோம் காட்டுறேன், அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே, இப்ப காட்டுறேன் நானு, பாருங்க. Monster Math presents Addition Below 10. தெரியுதா ஸ்கிரீன்ல? எஸ் மேம். டீச்சர். ஒரு நிமிஷம். ஓகே. Okay, class, let's begin. What is 5 plus 3? We can solve the problem by
What are you looking at? At the moon. It looks so beautiful. But Tia, why does the moon shine? Now that's quite interesting, Tofu. Technically, the moon does not shine by itself because it has no light of its own. It appears to shine because of the sunlight that reaches it. Tofu, let's go home. I'll explain you how the moon shines. Hold this ball in your hands, Tofu, and I'll hold this flashlight in my hand. Okay, but what do they represent? The flashlight in my hand represents the sun, the ball in your hand represents the earth, and the mirror on the wall represents the moon. Do you see the mirror shining and that light getting reflected on the ball, Tofu? Yes. This is what happens. The moon just reflects the light of the sun, and what we see is the reflection of that light. Oh. The moon reflects only 7% of the sun's light and then glows softly. The fact that it glows softly and reflects only 7% of sun's light is that இப்ப தெரியுதாமா சூரியன் கிட்ட இருந்து நிலா வந்து வெளிச்சத்தை வாங்கி அத திருப்பி பூமிக்கு அனுப்புது. இது இப்ப சூரியன் கிட்ட இருந்து வாங்குற மொத்த வெளிச்சத்துல நிலா எத்தனை சதவீதம் தான் பூமிக்கு அனுப்புதான்? 7% தான். 7 தான். சோ இப்படிதான் வந்து நிலாவுக்கு வெளிச்சம் இருக்கே தவிர நிலாக்கு சொந்தமா வெளிச்சம் இருக்கா? கிடையாது. நிலாக்கு சொந்தமா கிடையாது. கவனி கவனி. it absorbs most of the light that falls on it from the sun. Now I know why the moon looks so beautiful. Now time to sleep, Tofu. சோ இப்ப உங்களுக்கு அது புரிஞ்சிச்சா? இப்ப அந்த வீடியோல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். அந்த பையன் கிட்ட உங்க அம்மா ஒரு பால் கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்றாங்க? அந்த பால் வந்து பூமி. நிலாக்கு எதை கொடுத்தாங்க? கண்ணாடி. வெரி குட். சூரியனுக்கு டார்ச் லைட். கரெக்ட். சோ டார்ச்ச வச்சு அடிச்சும் போது லைட் திருப்பி வந்து பூமிக்கு நிலால பட்டு வந்துடுச்சு. சோ இப்படிதான் வந்து நிலா வந்து ஷைன் ஆகுதே தவிர நிலாக்கு சொந்தமா வெளிச்சம்லாம் கிடையாது. ஓகேவா? இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அடுத்து போலாமா நம்ம? ஓகே. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஒளியின் பாதை. அதுதான் நம்ம படிக்க போறோம். ஒளியின் பாதை. பாத் ஆஃப் லைட். ஒளியின் பாதை. லைட் எப்படி டிராவல் பண்ணுதுன்னு யாருக்குன்னா தெரியுமா? ஒளி எப்படிப்பட்ட பாதையில் செல்லும்? இரு அர்ச்சனா பெரிய லீபா ஒளி. அர்ச்சனா சொல்லு. அர்ச்சனா உனக்கு தெரிஞ்சத. நேர்கோட்டு பாதை டீச்சர். எப்படி அத சொல்லுவ நீ? ஒளி வந்து நேர்கோட்டு பாதையில் செல்லும். சொல்லுமா சொல்லு. டீச்சர் அந்த ஒளி வந்து நேரா போகுதுங்க டீச்சர். டார்ச் அடிக்கிறது நேரா போகுதா? வளைஞ்சு எல்லாம் போவாதா? இரு தலால் சொல்றான். தலால் சொல்லு. தலால். லைட் இயரா? லைட் இயர்ன்றது நம்ம அளவீடுகள் பார்க்கும்போது பார்க்கலாம். நான் கேக்குறது ஒளி வந்து இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஸ்கூல் போறீங்கன்னா
ஸ்கூலுக்கு ரோடு நேரா போகுதா வளைஞ்சு வளைஞ்சு போதா? வளைஞ்சு வளைஞ்சு போகுது மேம். வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஆனா லைட் எப்படி போகுதுன்றதுதான் கொஸ்டின். லைட் வந்து நேரா போகுதா இல்ல இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுதா? நேரா தான் போதா? எப்படி அதை ப்ரூவ் பண்ணுவ அது நேரா தான் போகுதுன்ட்டு? இப்ப சூரியனுக்கு மட்டும் சந்திரன் கிட்ட நேரா போச்சு இல்லைங்க டீச்சர், அதே மாதிரி தான் டீச்சர் போவோம். வளைஞ்சு வந்து போனா வளைஞ்சு வளைஞ்சு போனா ஒளியே தெரியாது டீச்சர். அச்சச்சோ, வளைஞ்சு வளைஞ்சு போதா ஒளி ஃபர்ஸ்ட்? அதுதான் என் கேள்வியே. நேரா தான் டீச்சர் போவோமே. ஓகே, நான் கேக்குறேன் பாரு ஒரு கேள்வி. நீங்க வந்து நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரு லைட் அடியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சில சமயம் கையெல்லாம் வச்சு இப்படி எல்லாம் காமிச்சீங்கன்னா இல்ல வந்து இப்படி இப்படி எல்லாம் காமிச்சீங்கன்னா நிழல் தெரியுதா செவரு மேல? எஸ் மேம், தெரியும் மேம். அதுல நம்ம மான் பண்ணி பார்ப்போம், நாய்க்குட்டி பண்ணி பார்ப்போம், கரெக்டா? இப்படி எல்லாம் வச்சு இப்படி இப்படி பண்ணீங்கன்னா மான் தெரியும். இப்படி துள்ளி துள்ளி ஓடுற மாதிரி எல்லாம் பண்றோம் இல்லையா? கரெக்ட், யோகிதா பண்ணது பாரு. இப்ப அது ஏன் அந்த மாதிரி வருது? நிழல் ஏன் உருவாகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நிழல் உருவாகுது? இப்ப சப்போஸ் நம்ம இரு சுப்ரஜா சொல்றா. அர்ச்சனா இரு, சுப்ரஜா சொல்லிட்ட பிறகு அர்ச்சனா சொல்லு. சுப்ரஜா வரப்பிரசாத் சொன்னீங்க சொல்லு. நம்ம வெளிச்சத்தால தான் டீச்சர். நம்ம வெளிச்சத்தால இல்ல, வர வெளிச்சத்தை நம்ம தடுக்கிறதுனால நிழல் உருவாகுது. இப்ப நான் காட்டுறேன் பாரு ஒரு நிமிஷம். ஒளி எப்படிப்பட்ட பாதையில போகுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நேராக தான் டீச்சர் வருகிறது. ஆமா, ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். ஓகே, ஓகே, இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? டீச்சர் தெரியும் டீச்சர். ஓகே, இங்க என்ன பண்ணிருக்காங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். டீச்சர் அர்ச்சனா சொல்லட்டுமா டீச்சர்? சொல்லு அர்ச்சனா. டீச்சர் அங்க ஒரு பொம்மை மாதிரி இருக்கு டீச்சர். பொம்மையா நிக்குது? நல்லா பாரு டீச்சர். டீச்சர் 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 சிடி இருக்கு. 3 சிடி வச்சிருக்காங்களாங்க. அது வந்து டார்ச் அடிச்சதுனால அது வந்து அந்த கேட்சிட் வந்து அதனுடைய ஒளி மச்சுக்கு பின்னாடி நிழல கொடுக்குது டீச்சர். வெரி குட். அதுல பாத்தீங்கன்னா 3 சிடி ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல நடுவுல இருக்கிற ஓட்டையில மட்டும் வெளிச்சம் அடிக்கிறாங்க. அந்த சிடி சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் வழியா ஒளி போவாததுனால உங்களுக்கு அந்த சிடியோட இந்த இடம் பாரு, சிடியோட இந்த பகுதி கருப்பா தருது. நடுவுல மட்டும் அந்த ஓட்டை வழியா லைட் வர்றது மட்டும் உங்களுக்கு வெளிச்சம் தருது. சோ நடுவுல இந்த சிடி ஹோல் வழியா தான் லைட் டிராவல் ஆகி நேரா வந்திருக்கு. சப்போஸ் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நடுவுல இருக்கிற ஒரு சிடியை நான் இந்த பக்கம் வெளியில இழுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இல்ல நகர்த்தி வச்சேன்னா என்ன ஆகும்? லைட் ஒழுங்கா வராது மேம். லைட் ஒழுங்கா வராது. ஓகே, சோ வந்து ஏன் லைட் ஒழுங்கா வராது தலால் சொல்லு. ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும். தலால் கேக்கல. அதுல ஒரு சிடி எடுத்தா அந்த ஹோல்ஸ் ஒழுங்கா லைட் போகாது மேம். கரெக்ட். இப்ப வந்து இதுல வந்து நம்ம ஒரு சிடிய நவுத்தி வச்சுட்டாலும் என்ன ஆகாதுன்னா அந்த லைட் வந்து அது வழியா டிராவல் ஆகி வராது. நடுவுல வந்து அடைப்பு ஏற்பட்டுரும். சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா லைட் வந்து நேர்கோட்டு பாதையில தான் செல்லுது. லைட் வந்து எந்த பாதையில செல்லுது? நேர்கோட்டு பாதையில் செல்கிறது. ஓகேவா? சோ ஒரு நிமிஷம். சோ ஒளி டேஷ் பாதையில் செல்கிறதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? நேர்கோட்டு பாதையில் செல்லும். நேர்கோட்டு பாதையில் செல்லும். அந்த சிடி வச்சு பண்ணோம்ல, அது வந்து ஒரு நிமிஷம் அதை எழுதிக்கோங்க.
Never try to attempt an experiment without an adult supervision. We often read in textbooks that light travels in a straight line. Do you believe that? Have you ever observed the beam of light entering inside a dark room through a tiny hole in the window? What do you see? Do you see light traveling in a straight line? Hello friends. Today we will perform a very simple experiment to prove that light indeed travels in a straight line. All that you would need to start the experiment are 3 old CDs. So the CD should be old because during the experiment they might get scratched. Thread, a candle and 6 clips. These clips we normally use to dry clothes. So first of all we will have to make a stand for these CDs. So for that we will make use of these clips. So hold the CD upright and then fix the clip. Please make sure that the CD remains upright, that is, it should be perpendicular to the plane of the table. So this is ready. In a similar way we will do it for the other 2 CDs. So now all the 3 CD stands are ready. So what we want to do now is we want to align these 3 in a straight line. We have to align them in such a way that the holes of the 3 CDs lie in a straight line. So how do we ensure that they are in a straight line? So for that purpose we will use a thread. So we take this thread and we tie it straight on the table. So you can make use of sellotape to fix it at both ends. So you see now you have a straight line. So now we'll place the CDs one after another. So now when you place them on the thread, then you know that they are exactly in straight line. Now you take the candle and place it at one end. Again place the candle also on the thread. So now make sure that the tip of the candle and the holes of the CDs, all of these lie in a straight line. So for that you will have to ensure that the height of the candle and the height of the hole of each of the CDs, they are the same. Now try to observe the flame of the candle from the other side. So your line of sight should be same as this line, the holes on the CDs. என்னம்மா யார் பேசுறது? தர்ஷன் மேம். சொல்லு தர்ஷன். ஸ்கிரீனே தெரியல மேம். ஸ்கிரீன் தெரியல எல்லாருக்கும்? இது தர்ஷன் உந்துல தான் பிரச்சனை. போன் பாரு. And you are able to see the flame right now. Yes? Okay. Now, why do you see this flame? That's because light travels through these holes and reaches your eye. கவனிமா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 சீடிக்கு அந்த பக்கம் அவங்க மெழுகுவத்தி ஏத்திருக்காங்க. நம்ம இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது மெழுகுவத்தி தெரியுது. ஏன்னா அந்த சீடியோட நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்ல லைட் வந்து டிராவல் பண்ணி, அதாவது ஒளி வந்து அது வழியா வந்து நம்ம கண்ணுக்கு தருது. அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க. Now let's see what happens if we displace the middle CD slightly. என்ன பண்ணாங்க? ஒரு சிடி நடுவுல இருக்கிற ஒரு சீடியை நவுத்துன உடனே நமக்கு மெழுகுவத்தி தெரியுதா தெரியலையா? ஏன் அப்படின்னா ஒளியுடைய நேர்கோட்டு பாதையில நம்ம வந்து ஒரு அடப்பு வச்சுட்டோம். சோ அதனால நமக்கு அந்த ஒளி வந்து நம்ம கண்ணை சேர்றதுக்கு வழி இல்லை. The moment we displace it a bit, what happens? Are you still able to see the flame? No. Why did that happen? That's because the light came here and it got blocked here. Because we have displaced the CD, the hole is not there. So the light is not able to come any further and you are not able to see it. Now, had light the... Okay. So, இப்ப நம்ம ஒரு ஒளியின் பாதை எழுதிட்டீங்களா? ஒளி எப்படிப்பட்ட பாதையில் போகிறது? நேர்கோட்டு பாதையில் செல்கிறது. சூப்பர். ஒளி வந்து நேர்கோட்டு பாதையில் செல்கிறது. ஓகே. இப்ப அடுத்த தலைப்பை எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்த தலைப்பு நம்ம என்ன படிக்க போறோம்னா ஒளி எதிரொலித்தல், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அதுதான் அடுத்த क्वेश्चन. பேசினே இருக்க கூடாதுமா, சொல்றதை எழுதுங்க. ஒளி எதிரொலிப்பு.
இப்ப சப்போஸ் நீங்க வந்து முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்க, என்ன தெரியுது கண்ணாடியில? என்னோட நம்மளோட முகம் தெரியுது. எப்படி உங்களோட முகம் தெரியுது அதுல? அதுல நம்ம முகம் தெரிஞ்சு எதிரொலிப்பு டீச்சர். என்னப்பா சொல்லுங்க. எதிரொலிப்பு டீச்சர். ஒரு நிமிஷம். சொல்லு யோகிதா. நம்மளோட ஃபேஸ் வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுறனால நம்ம ஃபேஸ் தெரியுது மேம் கண்ணாடி. அதான் அர்ச்சனாவும் சொன்னாங்க எதிரொலிப்பு அப்படின்னா என்னன்னு கேக்குறேன். ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, எதிரொலிப்புன்னா என்ன? நம்மளோட எதிரொலி மேம். எதிரொலிப்புன்ற வார்த்தையை சரிங்க. இரு நந்தினி, இரு நான் சொல்றத கேளுங்க. அடிக்குது மேம். கரெக்ட். ஆக்சுவலா வந்து ஒளி ஒரு சர்ஃபேஸ் மேல இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் மேல பட்டு திருப்பி வர்றதுக்கு பேர் தான் எதிரொலிப்பு. சோ எழுதிக்கோங்க, ஒளியானது பொருள் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படும் நிகழ்வே எதிரொலிப்பு. மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். ஒளியானது பொருள் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படும் நிகழ்வே எதிரொலிப்பு. இப்ப என்ன கொஸ்டின்னா, நீங்க எதிரொலிப்பு வந்து எப்படி நடக்குதுன்னு இப்ப காமிக்கிறேன். அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 2 வகையான எதிரொலிப்பு சொல்லுவாங்க. ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. அதுவும் நீங்க எழுதிக்கோங்க. எதிரொலிப்பு 2 வகைப்படும். ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. கண்ணாடியில முகம் பார்த்தா, புது கண்ணாடியில முகம் பார்த்தா எப்படி தெரியும்? பளிச்சுன்னு தெரியுமா? பளிச்சுன்னு நம்ம முகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியும். ஓகே, இருப்பா ஒரு நிமிஷம். நான் கேக்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க, அப்புறம் திருப்பி சொல்வேன். பிரைட்டா தெரியும் மேம். நல்லா பிரைட்டா தெரியும். இப்ப சப்போஸ் வந்து ஒரு தட்டு ரொம்ப தேஞ்சு போன தட்டு, ரொம்ப வந்து அதுல கொஞ்சம் சொட்டை எல்லாம் ஆயிட்டு இருக்கு அந்த தட்டுல, அதுல முகம் பார்த்தா எப்படி தெரியும்? ரொம்ப டல்லா தெரியும். தெரியவே தெரியும். நல்லா தெரியுமா? எப்படி தெரியும் கொஞ்சம் சொல்லுங்க. தெரியுமா? சொரசொரப்பா தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட ஒரு மாதிரி டல்லா, கொஞ்சம் டல்லா தெரியும் மேம். டல்லா தெரியுமா, இல்ல கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல தெரியுமா, இல்ல இப்படி இழுத்துக்குன்னா அப்படி எல்லாம் தெரியுமா? ஒண்ணு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் இப்படி சப்பையா தெரியும், இல்ல குண்டா தெரியும், இல்ல ஒரு பக்கம் இழுத்துக்குன்னு தெரியும். ஒரு சில இடம் தெரியும், ஒரு சில இடம் தெரியாது. கரெக்டா? ஓகே. சோ எதிரொலிப்பு என்பது எதை பொறுத்ததுன்னா, ஒளி எதிரொலிக்கப்படும் அந்த பரப்பு பொறுத்தது. கண்ணாடியோட சர்ஃபேஸ், அதாவது கண்ணாடியோட பரப்பு வந்து நல்லா வழவழன்னு இருக்கிறதுனால நமக்கு ஒழுங்கான எதிரொலிப்பு வருது. ஆனா தட்டோட பரப்பு வந்து அங்கங்க பள்ளம் மேடுமா இருக்கிறதுனால அது ஒழுங்கற்ற எதிரொலிப்பா வருது. சோ இப்போ ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு வீடியோ போட்டு காட்டுறேன். அதுல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பட் லிசன் பண்ணி கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோல இருந்து இப்ப நான் கொஸ்டின் கேட்க போறேன், சரியா? சோ அத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே மேம் ஸ்கிரீன்ஷாட் வரேம்மா. நானு அங்க ஆன் பண்ணாதான் இங்க உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகும். ஓகே, தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் டீச்சர். ஓகே, இப்ப இங்கிலீஷ்ல அங்க ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னு இருக்கு. நீங்க தமிழ்ல ஒளியின் எதிரொலிப்புன்னு எழுதிக்கலாம். Reflection of light. Have you observed the path of light when it strikes the mirror or wall in daily life? Does it move along straight line path or changes its direction? Definition. When light ray strikes the boundary of two media, such as air and glass, a part of light is turned back into the same medium. This is called reflection of light. A highly polished surface, such as
ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பரப்பு தான் கண்ணாடி. அதாவது இதோ இங்க இருக்கிறது பரப்பு. டார்ச் லைட்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருதா உங்களுக்கு? ஒரு கோடு வருதா? இப்படி மேல சிகப்பு டார்ச்ல இருந்து நான் ஏரோ மார்க்கெட். ஓகே, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க, கூட கூட பேசாதீங்க. இப்ப ஒளி நேர்கோட்டு பாதையில் செல்கிறதுன்றதுனாலதான் இது ஒளி நேரா வருது காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒளிக்கதிர் வருது பாருங்க, இதுக்கு பேரு படுகதிர், இன்சிடென்ட் ரே இங்கிலீஷ்ல. தமிழ்ல பாத்தீங்கன்னா படுகதிர். ஏன்னா அதுதான் வந்து இந்த ஒளி மூலம்ல இருந்து வந்து இந்த கண்ணாடி மேல படுது. சோ அந்த கதிருக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? படுகதிர். ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அது கண்ணாடியில பட்டு திருப்பி எதிரொலிக்கப்பட்டு இந்த பக்கம் போதா மேல. சோ இந்த பக்கம் போற கதிருக்கு பேரு எதிரொலிப்பு கதிர். அந்த கதிருக்கு பேர் என்னமா? எதிரொலிப்பு. கரெக்ட், எதிரொலிப்பு கதிர். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நந்தினி பேசக்கூடாது, நந்தினி அங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே. ஓகேவா? இப்ப கவனிங்க எப்படி இது நடக்குதுன்னு. A mirror reflects most of the light falling on it. Laws of reflection. 1. The angle of incidence is equal to the angle of reflection. And 2. The incident ray normal to the mirror. ஓகே, இப்ப இங்க பாத்துக்கோங்க. இந்த படம் வரைஞ்சி நான் இப்ப குரூப்ல போடுவேன். எல்லாரும் இந்த படத்தை வரையணும். பட் இப்ப நான் இந்த படத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப என்னன்னா ஒளி எதிரொலிப்புக்கு சில விதிகள் இருக்கு. 6வது பசங்க 5வது பசங்க எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த பக்கம் இன்சிடென்ட் ரேன்னு இருக்கே, அதுதான் படுகதிர். இந்த பக்கம் போறது எதிரொலிப்பு கதிர். நடுவுல பாத்தீங்கன்னா நார்மல்னு ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க. அந்த நார்மல் அப்படின்றது தமிழ்ல செங்குத்து கோடு. நார்மலுக்கு என்ன தமிழ்ல பேரு? நந்தினி சொல்லு பார்க்கலாம். செங்குத்து கோடு. ஓகேவா? ஓகே, இப்ப என்னன்னா இந்த படுகதிர்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த செங்குத்து கோடுக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள், கோணம் இருக்கு. நீங்க எல்லாம் மேக்ஸ்ல கோணங்கள் படிக்கிறீங்க தானே? ப்ரொட்ராக்டர் வச்சு நீங்க அளப்பீங்க. சோ இங்க ஓகே ஓகே. இப்ப இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா படுகோணம். தமிழ்ல என்ன அதுக்கு பேரு? படுகோணம். படுகோணம். அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அது பேர் பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு கோணம். அது என்ன கோணம்? எதிரொலிப்பு கோணம். ஓகே ஓகே. இப்ப நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன், யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். படுகோணம்ன்றது எதுக்கும் எதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கோணம். சொல்லு அக்ஷயா. அக்ஷயா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ஓகே. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ன்றது எதுக்கும் எதுக்கும் நடுவுல இருக்கிறது. யாருக்கு தெரியும் பதிலு? இங்க பாத்தீங்கன்னாலே சொல்லாமேமா. படுகதிர்க்கும் செங்குத்து கோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோணம் தான் படுகோணம். படுகதிருக்கும் செங்குத்து கோடுக்கும் நடுவில் இருக்கும் கோணம் தான் படுகோணம். அதே மாதிரி செங்குத்து கோடு அதாவது நார்மல்க்கும் எதிரொலிப்பு கதிர், எதிரொலிப்பு கதிர்னா ரிஃப்ளெக்டட் ரே, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா எதிரொலிப்பு கோணம். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப எழுதிக்கோங்கம்மா, எதிரொலிப்பு விதிகள் தலைப்பு போட்டு எழுதிக்கோங்க. 2 விதி சொல்ல போறேன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா எதிரொலிப்பு விதிகள். இந்த எதிரொலிப்பு விதிகள் என்ன சொல்றதுன்னா 2 விதி தான்.
என்ன அப்படின்னா இப்ப இந்த படத்துல என்னென்ன கதிர்கள் இருக்கு யாருன்னா சொல்லுங்க. என்ன சொல்ல அர்ச்சனா? படுகதிர், எதிரொலிப்பு கதிர், செங்குத்து கோடு. சூப்பர், அவ்வளவுதான். கோணம் இல்ல, கதிர் தான். சோ படுகதிர், எதிரொலிப்பு கதிர், செங்குத்து கோடு, இது மூன்றுமே ஒரே தளத்தில் அமையும். அதுதான் முதல் லா. அதுதான் எதிரொலிப்பு விதியில முதல் விதி. முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, படுகதிர், செங்குத்து கோடு, எதிரொலிப்பு கதிர், அதாவது இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இது மூணுமே ஒரே தளத்தில் அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது விதி சொல்ற, எழுதிக்கோங்க. சூர்யா எல்லாம் எழுதலையா, சும்மா கிளாஸ் கவனிக்கிறதா? ரெண்டாவது விதி என்னன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். படுகோணம் ஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணம். இந்த ரெண்டு விதி நல்லா தெளிவா புரியுதா எல்லாருக்கும்? இப்ப பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. என்னம்மா? At the point of incidence and the reflected ray all lie in the same plane. These laws are applicable to all types of reflecting surfaces, including spherical surfaces. Types of reflection. ஓகே, இப்ப நம்ம எதிரொலிப்புனா என்னன்னு பார்த்தோம். எதிரொலிப்புல நம்ம எதிரொலிப்பு விதிகள் பார்த்தோம். அர்ச்சனா, எதிரொலிப்பு விதிகள் சொல்லு பார்க்கலாம் நீ. படுகதிர், எதிரொலிப்பு கதிர், செங்குத்து கோடு டீச்சர். மூன்று ஒரே தளத்தில் அமையும் டீச்சர். இப்ப ரெண்டாவது விதி தான் படுகோணம், எதிரொலிப்பு கோணம் டீச்சர் சமம். சூப்பர். ஓகே, வேற யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. ரிஃப்ளெக்ஷன்லயே, அதாவது எதிரொலிப்புலயே ரெண்டு வகை இருக்கும்னு சொன்னேன். என்னென்ன வகை? அர்ச்சனா சொல்லட்டுமா டீச்சர்? இரு அர்ச்சனா, வேற யாருன்னா சொல்லட்டும். வேற யாருன்னா சொல்லுங்க. ரெண்டு வகையான எதிரொலிப்பு இருக்கும்னு சொன்னேன். என்னென்ன வகையான எதிரொலிப்பு? சொல்லு மதுமிதா, சொல்லு. இருப்பா மதுமிதா, சொல்லு மதுமிதா திருப்பி. ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. சூப்பர். ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. இந்த ரெண்டு எதிரொலிப்பை பத்தி தான் இப்ப இந்த வீடியோ ஓட போது. கவனிங்க, எப்படி ஒழுங்கான எதிரொலிப்பு நடக்குது, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு எப்படி நடக்குதுன்னு கவனிங்க. நேர்த்திகா போன்ல இருக்கிறவங்க யாருமே கவனிக்கல போல இருக்குது. Regular reflection, types of reflection are ஆமா அதேதான் வரும் அக்ஷயா. அதோ பாரு, வீடியோ பாரு, சொல்வாங்க இங்கிலீஷ்ல. regular reflection and irregular or diffused reflection. Regular reflection. It occurs when a beam of light falls on a smooth and polished surface, such as a plain mirror. ஓகே, இப்ப இங்க பாருங்க, இதுதான் ஒழுங்கான எதிரொலிப்பு. இந்த படமும் கண்டிப்பா இப்ப நான் வரைஞ்சு அனுப்புவேன். எல்லாரும் கண்டிப்பா வரையணும் இந்த படத்தை. இந்த படத்துல பாருங்க, 4 கோடு வருது. 4 எதிரொலிப்பு கதிர் தான். இந்த 4 எதிரொலிப்பு கதிரும் இந்த கண்ணாடி வழவழன்னு இருக்கிறதுனால அழகா விழுந்து எந்த புள்ளியில விழுந்துச்சோ அந்த புள்ளியில இருந்து எதிரொலிக்கப்பட்டு திருப்பி மீண்டும் அதே பாதையில போகுது. சோ படுகதிர், எதிரொலிப்பு கதிர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. சோ இது எப்போ நடக்கும்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி நல்லா வழவழன்னு சமமா இருக்கணும். அந்த பரப்பு சமமா இருந்துச்சுன்னா அங்க ஒழுங்கான எதிரொலிப்பு இருக்கும். சோ பாருங்க எப்படி இருக்குன்னு. Mirror. Irregular reflection. It occurs when a beam of light falls on a rough surface. இது எப்படி இருக்கு, யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. இந்த எதிரொலிப்பு எப்படி இருக்கு?
இருப்பா யாருப்பா பேசினே இருக்கீங்க? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. ரஜித் சொல்லுவான். இரு மதுமிதா, ரஜித் சொல்றேன்னு நினைக்கிறான். ஒழுங்காற்ற எதிரொலிப்பு டீச்சர். ஏன் இது ஒழுங்கற்ற எதிரொலிப்புன்னு சொல்றோம்? கரெக்டா இல்ல டீச்சர். எது கரெக்டா இல்ல? படுகதிரா எதிரொலிப்பு கதிரா? எதிரொலிப்பு கதிர். கரெக்ட், வெரி குட் ரஜித். சோ படுகதிர் கரெக்டா வந்தா கூட அந்த புக்கு மேல படும்போது புக்கு பள்ளம் மேடா இருக்கிறதுனால எதிரொலிப்பு கதிர் பாருங்க ஒண்ணு ஒரு திசையில போகுது. ஒண்ணு ஒரு திசையில போறதுனால நமக்கு வந்து எதிரொலிப்பு சரியா கிடைக்கிறது இல்ல. சோ இதுதான் வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. கவனிங்க. Such as wall of a room, incident ray, light ray striking a reflecting surface, point of incidence, the point at which the incident ray strikes the reflecting surface. Reflected ray, the light ray obtained after reflection from the surface in the same medium in which the incident ray is traveling. Normal, the perpendicular drawn to the surface at the point of incidence. Angle of incidence, the angle which the incident ray makes with the normal at the point of incidence. It is denoted by the letter I. Angle of reflection, the angle which the reflected ray makes with the normal at the point of incidence. It is denoted by the letter R. ஓகே, சோ இந்த படம் தமிழ்ல அப்படியே நீங்க வரையணும். இன்சிடென்ட் ரேக்கு பதில் படுகதிர் போட்டுக்கோங்க. நார்மலுக்கு பதில் செங்குத்து கோடுன்னு போட்டுக்கலாம். ரிஃப்ளெக்டட் ரே இந்த பக்கம் எதிரொலிப்பு கதிர். ஐக்கு மேல படுகோணம், ஆறுக்கு மேல எதிரொலிப்பு கோணம். நான் 2 மினிட்ஸ் தரேன் வரைஞ்சுக்கோங்க இந்த படத்தை. இங்கிலீஷ்ல போட்டுக்கலாமா டீச்சர்? இங்கிலீஷ்ல போட்டு கூட தமிழ்ல போடுங்க. தலால் சவுண்ட் வருது. குரூப்ல அனுப்பட்டுமா டீச்சர்? நீங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கோங்க, நான் குரூப்ல எதை அனுப்பணும்னு சொல்றேன். ஓகே, ஓகே வரைஞ்சாச்சா? அடுத்தது போலாமா? சும்மா ரஃபா வரைஞ்சுக்கோங்க போதும். ஓகே மேம். ஓகே, இப்ப கவனிங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒளியின் மூலங்கள் பார்த்தோம். ரெண்டாவது ஒளி நேர்கோட்டு பாதையில் செல்லும் பார்த்தோம். அடுத்து ஒளி எதிரொலிப்பு. ஒளி எதிரொலிப்புல 2 வகை இருக்கு. என்னென்ன வகை இருக்கு? ஒழுங்கான எதிரொலிப்பு டீச்சர். சூப்பர். ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. இப்ப நான் கேக்குற கொஸ்டினுக்கெல்லாம் யாருன்னா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் கேக்குறதுக்கு அது ஒழுங்கான எதிரொலிப்பா ஒழுங்கற்ற எதிரொலிப்பான்னு சொல்லணும். நான் வந்து கண்ணாடியில முகம் பாக்குறேன், அது என்ன எதிரொலிப்பு? ஓகே, ஹேமலதா மைக்கே ஆன் பண்ணாத. ஹேமலதா ப்ளீஸ் மைக் ஆன் பண்ணாத. ஹேமலதா கத்துது உண்டு. ஓகே, ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், வெரி குட். ஒழுங்கான எதிரொலிப்பு. அடுத்த क्वेश्चन நான் கேக்குறேன் பாரு. குளத்துல தண்ணி இருக்கு, தண்ணி வந்து காத்துல ஆடினே இருக்கு, அதுல போய் நம்ம எட்டி முகம் பாக்குறோம். ஒழுங்கற்ற எதிரொலிப்பு டீச்சர். ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. இப்ப எல்லாருக்கும் ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு தெளிவா புரிஞ்சிச்சா? ஓகே, இப்ப அடுத்த क्वेश्चனுக்கு போலாம். அடுத்த பார்ட்டுக்கு போலாம். இப்போ ஒளி, ஒரு நிமிஷம், ஒளி எதிரொலிப்பு பார்த்தோம். அடுத்தது எழுதிக்கோங்க.
ஒளி விலகல். ஒளி விலகல். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரீஃப்ராக்ஷன், ரிஃப்ராக்ஷன், ரீஃப்ராக்ஷன் வாட் எவர். டீச்சர் ஒளி விலகல். விலகல், விலகி போறதுன்னு சொல்றோம்ல, ஒளி விலகல். அதுதான் அடுத்த தலைப்பு. இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியணும். இது ஏன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, இப்ப குட்டி பசங்க தான் பதில் சொல்லணும். 8வதுக்கு மேல யாரும் பதில் சொல்லக்கூடாது. சுப்ரஜா, ரம்யா, திவ்யா, யுவஸ்ரீ, நந்தினி, பிரியா, ரஞ்சனி. இது நான் கேள்வி கேட்கிறேன். அது மாதிரி குட்டி பசங்க சொல்லுங்க. நான் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறேன். நான் கேள்வி கேட்ட பிறகு பதில் சொல்லுப்பா, கத்தாதீங்கப்பா. இப்ப நான் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊத்தி எலுமிச்சை பழத்தை அது உள்ள போடுறேன். எலுமிச்சை பழம் எப்படி தெரியும்? ஹலோ, நான் அந்த ஒழுங்கான எதிரொலிப்பா ஒழுங்கற்ற எதிரொலிப்பான்றத முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து நம்ம ஒளி விலகல் பாக்குறோம். நான் கேக்குற கேள்வி வந்து எல்லோ கலர்ல தெரியும் டீச்சர். இல்ல இல்ல இருக்கிற மாதிரி தான் டீச்சர் தெரியும். இல்ல தெரியும் டீச்சர். மாத்தகம் டீச்சர். தப்பு தப்பு. அதே மாதிரி இருக்கும் டீச்சர். தப்பு. சரி, எல்லாரும் மியூட். நானே சொல்றேன், அங்க நடக்கிற சண்டை எல்லாம் இங்க கேக்குது. வருஷன் சொல்றேன் டீச்சர். சொல்லு வருஷன். பெருசா தெரியும் டீச்சர். பெருசா தெரியும். வெரி குட். நம்ம சின்ன எலுமிச்சை பழம் எடுத்துன்னு கூட தண்ணி ஒரு கிளாஸ், பெரிய கிளாஸ்ல கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டு அந்த எலுமிச்சை பழத்தை போட்டீங்கன்னா அது வந்து பெருசா தெரியும். கடையில எல்லாம் போனீங்கன்னா, ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும், பெருசா தெரியும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கோயில் எல்லாம் போனீங்கன்னா, குளத்துல வந்து சில கோயில் எல்லாம் கிணறு குளத்துல எல்லாம் காசு போட சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குளத்துல எல்லாம் நடுவுல எதுனா ஸ்லாப் இருந்துச்சுன்னா அதுல போடணும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனா அது கரெக்டா போயே விழாது. அந்த ஸ்லாப் எல்லாம் எப்படி தெரியும்? கிட்டக்க தெரியுமா, தூரக்க தெரியுமா? கிட்டக்க தெரியும். ஓகே ஓகே, அந்த ஸ்லாப்லாம் நமக்கு கிட்ட தெரியும். ஆனா ஆக்சுவலா அது கிட்டவே இருக்காது, ரொம்ப தூரக்க இருக்கும். ஏன் இப்படி தெரியுது? ஏன் எலுமிச்சை பழம் தண்ணியில போட்ட உடனே பெருசா தெரியுது? ஏன் வந்து சொல்லு அக்ஷயா. வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன் அது பெருசாக்குற மாதிரி காட்டுது மேம். கிடையாது கிடையாது, அங்க ரிஃப்ளெக்ஷனே கான்செப்ட் கிடையாது அக்ஷயா. ஆக்சுவலா என்னன்னா, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, அங்க டென்சிட்டி தான் பேசுது. டென்சிட்டினா என்னன்னா, நம்ம தமிழ்ல பொருளின் டென்சிட்டிக்கு தமிழ்ல என்னன்னு மறந்து போச்சு டக்குன்னு. சரி, இப்ப என்னன்னா, அங்க 2 பொருள் இருக்கு. தண்ணி இருக்கு, தண்ணிக்கு மேல டம்ளர்ல என்ன இருக்கு? தண்ணிக்குள்ளதான் எலுமிச்சை பழம் இருக்கு. தண்ணிக்கு மேல என்ன இருக்கு? கட்டை மேம். ஹாய், நான் क्वेश्चनக்கு பதில் சொல்லுங்க. காத்து டீச்சர். காத்து. வெரி குட். தண்ணிக்கு மேல காத்து இருக்குது. ஓகேவா? அடர்த்தி. ஒரு நிமிஷம். இன்னும் அக்ஷயா? அடர்த்தி. அடர்த்தி மேம். சூப்பர். இப்ப கீழே தண்ணி இருக்கு, மேல காத்து இருக்கு, தண்ணிக்குள்ள எலுமிச்சை பழம் இருக்கு. இப்ப என்னன்னா, எல்லாருக்குமே அடர்த்தினா என்னன்னு தெரியும் ஓரளவுக்கு, இல்லையா? இப்ப லீன் ஒரு கேள்வி கேட்கலாம். லீன், இப்ப நான் கேக்குற கொஸ்டினுக்கு நீ தான் பதில் சொல்லணும். லீன் ஆன் பண்ணிட்டு அமைக்க. இப்ப லீன், உங்ககிட்டயும் உங்க அண்ணன் கிட்டயும் ஒரு 10 கிலோ பஞ்சு மூட்டையும் 10 கிலோ இரும்பு மூட்டையும் தரேன். நீ எதை தூக்குவ? தலால் கிட்ட எதை கொடுப்ப? சொல்லணும், டக்குன்னு சொல்லணும். நான் இரும்பு மூட்டை தூக்குவேன். ஐயோப்பா, பாசக்கார புள்ள பண்ணி. எங்க அண்ணன்ட்ட பஞ்சு மூட்டை கொடுப்பேன். ஏன் அப்படி? ரெண்டுமே 10 கிலோ தானே? ரெண்டுமே 10 கிலோ தான்.
வேற யாருன்னா சொல்லுங்க. மேம் ரம்யா சொல்லட்டா மேம்? ரம்யா சொல்லு. ரம்யா ரம்யா சொல்ல போறாங்க. பஞ்சு முட்டையில வெயிட் கம்மியா இருக்கும், இரும்பு முட்டையில வெயிட் அதிகமா இருக்கும். நான் ரம்யாவை தான் கேட்டேன். ரம்யா சொல்லு. ரம்யா பஞ்சு முட்டையில கொஞ்சம் கம்மியா இருக்கும் டீச்சர் வெயிட், இரும்பு முட்டையில அதிகமா இருக்கும் டீச்சர் வெயிட். எப்படிமா? நான் இரு ஒரு நிமிஷம். நான் ரெண்டுமே 10 கிலோன்னு சொன்னேனே. 10 கிலோ இருந்தாலும் பஞ்சு கம்மியா இருக்கும் டீச்சர். எது கம்மியா இருக்கும்? பஞ்சுல எது கம்மியா இருக்கும், இரும்புல எது அதிகமா இருக்கும்? அந்த வார்த்தை தான் எனக்கு வேணும். வருஷன் சொல்றேன் டீச்சர். வருஷன் சொல்லு. வருஷன் பஞ்சுல அடர்த்தி அதிகமா டீச்சர், இரும்புல அடர்த்தி சின்னதா இருக்கும் டீச்சர். அடர்த்தி மாத்தி சொல்ற. பஞ்சுல கம்மியா இருக்கும். அஜித் மைக் ஆன் பண்ணி சவுண்ட் தான் வருது. அஜித் ஓகே. கம்மியா இருக்கும் வெயிட். வெயிட்டா மேம் பஞ்சுல ஓகே ஓகே. எல்லாருமே மியூட். நானே ஆன்சர் சொல்றேன். இப்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சி அடர்த்தினா என்னன்னா, இப்ப சப்போஸ் என் கைய பாருங்க எல்லாரும். இப்ப இந்த ஏரியா இருக்கு. இந்த ஏரியாக்குள்ள எத்தனை பொருள் வைக்கலாம் நம்ம அப்படின்னு. இப்ப சப்போஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு பெஞ்ச்ல 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஒரு பெஞ்ச்ல அதே சைஸ் பெஞ்ச்ல 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப 4 பேர் உட்காந்து 4 பேர் 20 கிலோ. அப்ப அந்த பெஞ்ச்ல மொத்தம் எத்தனை கிலோ உட்காந்துட்டு இருக்காங்க? 80 கிலோ உட்கார்ந்திருக்காங்க டீச்சர். 80 கிலோ. ஓகே வெயிட். இன்னொரு பெஞ்ச்ல 2 பேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரும் 40 கிலோ. அப்ப அந்த பெஞ்ச்ல எவ்வளவு வெயிட்? ஓகே ஒரு நிமிஷம். அப்ப 2 பெஞ்ச்லயுமே 80 கிலோ வெயிட் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா? ஆனா ஒரு பெஞ்ச்ல 4 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு பெஞ்ச்ல 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப எதுல அடர்த்தி அதிகம், எதுல அடர்த்தி கம்மி? ஈக்குவலா இருக்கு டீச்சர். கிடையாது. அதுதான் அங்க தப்பு. 4 பேர் உட்கார்ந்திருக்க பிரான்ச்ல தான் டீச்சர் அடர்த்தி அதிகம். கரெக்ட். வருஷன் நான் புரிய வைக்கிறேன். புரியாது. சரி அடர்த்தினா என்னன்னா, இருக்கிற இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. வெயிட்டுக்கும் அதுக்கும் நம்ம வெயிட்ட பார்த்து சொல்லக்கூடாது. இருக்கிற இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப 4 பேர் கிட்ட உட்காந்துக்கிறதுனால நடுவுல காலி இடம் கம்மி. ஆனா 2 பேர் உட்காந்துக்கிறதுனால நடுவுல காலி இடம் அதிகம். கரெக்டா? அதனால பஞ்சுலயும் அப்படிதான். 10 கிலோ பஞ்சு தான். ஆனா பஞ்சுக்கு நடுவுல நிறைய காத்து இருக்குது. ஆனா இரும்பு அப்படியே 4 பேர் உட்காந்துக்கிற மாதிரி அப்படியே டைட் பேக்கிங்ல இருக்கும். அது உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள். சோ அதனால அது கொஞ்சம் நமக்கு வெயிட்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். சோ 10 கிலோ பஞ்சுக்கும் 10 கிலோ இரும்புக்கும் என்ன வித்தியாசம்னா அடர்த்தி தான் வித்தியாசம். இரும்பு அடர்த்தி அதிகம், பஞ்சு அடர்த்தி கம்மி. இப்ப நான் கேக்குற கேள்வி நம்ம திருப்பி பேக் டு த டாபிக் வரலாம். எலுமிச்சை பழத்தை தண்ணியில போட்டுட்டோம். கீழே தண்ணி இருக்கு, மேல காத்து இருக்கு. எதுக்கு அடர்த்தி அதிகம்? தண்ணிக்கா காத்துக்கா? காத்துக்கு மேம். காத்துக்கு அடர்த்தி கம்மிமா. ஓகே எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த பொருள் எல்லாம் லேசா இருக்கோ அந்த பொருளுக்கெல்லாம் அடர்த்தி கம்மின்னு அர்த்தம். எந்த பொருள்லாம் வெயிட்டா இருக்கோ அதுக்கெல்லாம் அடர்த்தி அதிகம்னு அர்த்தம். ஓகேவா? சரி இப்ப லீன்னு சொல்லு. காத்துக்கு அடர்த்தி அதிகமா, தண்ணிக்கு அடர்த்தி அதிகமா? தண்ணிக்கு தான் மிஸ் அதிகம். சூப்பர். அப்ப என்னன்னா இப்ப அந்த எலுமிச்சை பழத்துல இருந்து வரக்கூடிய ஒளி தண்ணியில வந்துனே இருக்கும். திடீர்னு வெளியில காத்துக்கு வரும். அப்ப பொருளோட அடர்த்தி மாறும்போது ஆக்சுவலா ஒளி எந்த பாதையில போகணும்? நேர்கோட்டு பாதை டீச்சர். நேர்கோட்டு பாதை. ஆனா அந்த இடத்துல போவாது. கவனி, அந்த இடத்துல போவாது, பெண்ட் ஆகும். தண்ணியில இருந்து வெளியில வரும்போது லைட்டா இப்படி பெண்ட் ஆகும். அது எப்படி பெண்ட் ஆகுதுன்னு ஒரு வீடியோ அழகா காட்டுறேன் பாரு. அந்த பெண்டிங் ஆஃப் லைட் தான் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல். எல்லாரும் எழுதிக்கோங்கப்பா, அப்புறம் நான் சொல்றேன்.
ஒளி தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து ஒளி தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லுதல் ஒளி விலகல் ஆகும். ஒளி தன்னுடைய நேர்கோட்டு பாதையில் இருந்து விலகி செல்லுதல் சரிதான் லாஸ்ட் டைம். ஒளி தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லுதல் ஒளி விலகல் ஆகும். ஒளி தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லுதல். ஓகே, இப்ப நான் வீடியோ காட்டுறேன். அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா லைட் வந்து தண்ணியில இருந்து வெளியில வரும்போது எப்படி எல்லாம் பெண்ட் ஆகுதுன்னு தெரியும். சரி, இன்னொன்னு கேட்கலாம். வானவில்ல எத்தனை கலர் இருக்கு? ஓகே, வெயிட் 7 கலர்ஸ். வெள்ளோலி அதாவது ஒயிட் லைட்ல 7 கலர்ஸ் இருக்கு. இப்ப இந்த வீடியோல அந்த 7 கலர்ஸ் மாதிரி தான் அவங்க காமிச்சிருப்பாங்க. பட் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, தண்ணியில இருந்து வர ஒளியோட பாதை எப்படி பெண்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா பெண்ட் ஆகி திருப்பி தண்ணிக்குள்ளாரையே போயிடும். அதையும் வாட்ச் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ. இப்ப தெரியுதா வீடியோல உங்களுக்கு? இப்ப பாரு, ஒரு நிமிஷம் எல்லாரும் மியூட்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மீன் தொட்டி உள்ள தண்ணி ஊத்திட்டு அத வந்து ஒயிட் லைட் அடிச்சு அந்த ஒயிட் லைட்டை 7ஆ பிரிச்சுட்டாங்க. கலரை 7 கலரா பிரிக்கிறதுக்கு பேர் வந்து கலரா பிரிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊத்தினே வருவாங்க. பாருங்க என்ன ஆகுது. தண்ணி ஊத்த டேங்க்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல பாரு, தண்ணி உள்ள இருக்கிற ஒளி கதிர்கள்லாம் பாரு கீழே நேரா இருக்கா? ஆனா தண்ணிக்கு மேல இருக்க இந்த ப்ளூ, இந்த எல்லோ, இந்த இன்னும் ரெட், ஆமா கொஞ்சம் பெண்டா இருக்கா? அதுதான் தண்ணி. இங்க பாருங்க, தண்ணிக்குள்ள இருந்து வெளியில காத்துல வெளியில வரும்போது அந்த ஒளியானது ஆக்சுவலா இந்த ப்ளூ லைட் பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் தெரியுதாமா உங்களுக்கு? மவுஸோட ஏரோ மார்க். ஓகே, இப்படி ஆக்சுவலா இது இப்படி நேரா வந்திருக்கணும். ஆனா பாரு, இது பெண்ட் ஆகி இப்படி வந்துடுது. இந்த மாதிரி ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வரும்போது, ஊடகம்னா மீடியம், வாட்டர் மீடியம், ஏர் மீடியம், அதாவது நீர் ஊடகம், காற்று ஊடகம். சோ ஒளியானது ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வரும்போது தன்னுடைய நேர்கோட்டு பாதையில இருந்து இப்படி விலகி போகுது. அந்த பெண்ட் ஆவறது நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்ப கவனிங்க. தண்ணி ஊத்துறாங்க பாரு இன்னும் கொஞ்சம். சோ இதெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்ப இந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரேஸ்லாம் பாரு, ஒரு சில கதிர்கள் இப்படி போய் தண்ணிய தொட்டோன்னே உள்ளவே ரிஃப்ளெக்ட் ஆயிடுதா, உள்ளுக்குள்ளேயே வந்துடுதா, வெளியில போவாம. இப்ப சுத்துறாங்க பாரு, எவ்வளவு அழகா சுத்துறாங்க பாரு. அது எப்படி படுத்துன்னு இருந்து அப்படியே மேல ஏறுது பாரு.
திருப்பி ஆப்போசிட் சைடுல சுத்துறாங்க. எப்படி பெண்டாய் உள்ள போகுது பாரு. மேம் நம்ம இத வீட்லயும் பண்ணி பார்க்கலாம் தானே மேம்? இது வீட்ல செய்யலாம், பட் நீங்க இத டிஸ்கஸ் பண்ண முடியும். சிடில அடிச்சு பண்ணி பார்க்கலாம். சிடில அப்படியே நம்மளும் அடிச்சு பாப்பீங்களா? அடிச்சு பேசக்கூடாது. ஓகே. இப்ப என்ன இருக்கு இதுல பாத்தீங்கன்னா, இப்ப இதுல என்ன இருக்குன்னு யாருன்னா சொல்லுங்க. மேம் மேல வரணும். இருப்பா லதா, ஏன் லதா மைக் ஆன் பண்ற? பின்னாடி பேசுறதா இருந்தா. சோ ஒளி விலகல். இப்ப ஒளி விலகலுக்கு திருப்பி சொல்றேன், ஃபுல்லா எழுதிக்கோங்கம்மா. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒரு நிமிஷம் இரு திருப்பி சொல்றேன். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தன்னுடைய நேர்கோட்டு பாதையில் இருந்து விலகி செல்லுதல், தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லுதல் ஒளி விலகல் ஆகும். ஓகே, இன்னொரு இதுதான் இல்ல. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லுதல் ஒளி விலகல் ஆகும். ஓகேவா? நான் சுப்ரஜா பேசுறேன் டீச்சர். ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க டீச்சர். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது இல்ல சுப்ரஜா, அப்புறம் நோட்ஸ் குரூப்ல போடுறேன், சரியா? இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம் யாருன்னா குயிக்கா சொல்ல முடியுமா? சுப்ரஜா சொல்றேன் டீச்சர். சொல்லு சுப்ரஜா, என்னென்ன பார்த்தோம்? ஒளியை பத்தி பார்த்தேன் டீச்சர். என்னென்ன டாபிக் பார்த்தோம்? ஒளிய முக்கிய ஒளி, ஒளியின் பாதை, சூப்பர். எதிரொலிப்பு 2 வகைப்படும். என்னென்ன வகைப்படும்? ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. சூப்பர். அப்புறம் எதிரொலிப்பு விதிகள் பார்த்தோமா? 2 விதி பார்த்தோமா? எஸ் டீச்சர், 2 விதி. ஓகே, வேற யாருன்னா சொல்லுங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? தலால் சொல்லு, ஏதோ கத்தின்னு இருக்கிற. என் தங்கச்சி சொல்றாங்களா மேம்? சொல்லு லீன், சொல்லு என்ன பார்த்தோம் அடுத்தது? மிஸ் அந்த ஒளி விலகல், அது பேரு என்னது? அது பேரு ஒளி விலகல். ஒளி விலகல். ஓகே, சோ இன்னைக்கு ஒளியல்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. இதுல ஃபர்ஸ்ட் பேசிக். Welcome to this class on reflection of light. ஒரு நிமிஷம். ஓகே, சோ அது ரொம்ப பெரிய ஒளியல் ரொம்ப பெரிய லெசனு. சோ நான் கொஞ்சமா தான் நடத்த போறேன். இன்னைக்கு என்ன நடத்தணும்னோ அது படத்தோட. எல்லாரும் கவனிங்க. சயின்ஸ் மட்டும் நான் வாரம் நடத்துறத அப்படியே நோட்ஸா அனுப்பிடுவேன். அந்த நோட்ஸ ஒரு சயின்ஸ் நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? 6வதுல இருந்து 10வது வரைக்கும் படம் போட்டு நான் எழுதி அனுப்புறத அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. ஏன்னா 5வது கூட எழுதிக்கோங்கம்மா. ஏன்னா நீங்க காலேஜ் போற வரைக்கும் இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் அதுக்காக தான் திருப்பி ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இது காலேஜ் வரைக்கும் இந்த கான்செப்ட் எல்லாம் மாற போறது இல்ல. சோ அதை நீங்க படிச்சுக்கோங்க, ஓகேவா? சோ அதனால நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு அனுப்பிடுவேன். இன்னைக்கு என்னென்ன படிச்சோன்றத அத நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் குரூப்ல அனுப்புறேன்.
ஒர்க் ஷீட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஒர்க் ஷீட் வாங்குனீங்களோ பேர் போட்டு சால்வ் பண்ணி எனக்கு அடுத்த வாரம் என்னைக்கு தரணும்னு நான் ஸ்கூல் வர அன்னைக்கு சொல்றேன். எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்துடணும். சொல்லு ரம்யா. நான் வெளியூர்ல இருக்கிறேன் மேம். ரம்யா குரூப்ல அனுப்புறேன், பார்த்து நோட்ல எழுதி வச்சுக்கோ. சரியா? சரி டீச்சர். ஓகேவா? அதே மாதிரி மேம் இது காம்படிஷன் ஒரே நிமிஷம். ஆமா ஆமா ஒரே நிமிஷம். நேத்து காம்படிஷன் ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் எனக்கு கூகுள் பே இருந்தா அனுப்பி விடுங்க. அவங்க பிரைஸ் அமௌண்ட்டை கூகுள் பே பண்ணிடுறேன் நானு. காட்டுமலைனூர்ல அர்ச்சனாவும் ரம்யாவும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு காசு நேர்ல கொடுத்துருவேன். மிச்ச பேர் வின்னர்ஸ் எல்லாமே கூகுள் பே டீடைல்ஸை எனக்கு அனுப்பி விடுங்க. உங்களுக்கு கூகுள் பேல உங்களோட கேஷ் நான் வந்து போட்டு விட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ்